ஐயா எடப்பாடியாரை பார்த்தா இல்ல, ஐயா பேரை கேட்டாலே டிடிவி அண்ணனுக்கு உடம்பெல்லாம் திக்கு திக்கு திக்குன்னு பத்திக்கிட்டு எரியுது போல. இப்போ அண்ணன் திடீர்னு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து நான் விலகுறேன்ப்பா. நான் எல்லாரும் என்ன நினைச்சாங்க, ச்சே இப்பயாச்சும் அண்ணனுக்கு ஒரு தெளிவு வந்துச்சே அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அவர் எதுக்காக அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து வெளியில போனாரு? இது பாசக தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணுதுன்னா, இல்ல பாசக தமிழை அடிமைப்படுத்த நினைக்குதுன்னா, இல்ல பாசக தமிழ்நாட்டை புடிச்சு அழிக்க நினைக்குதுன்னா, கிடையவே கிடையாது. இவரை எனக்கு பிடிக்கல. இந்த மூஞ்சியெல்லாம் சிஎம் என்னால ஏத்துக்க முடியாதுயா. அதனால நான் வெளியில போறேன். அமித்ஷா ஐயா அடிச்சு சொன்னாப்புல, இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் வரப்போற தேர்தலில் தலைமை தாங்க போறது எடப்பாடியார் தான், அவர் தான் முதல்வர் வேட்பாளர்னு முன்னாடியே சொல்லிட்டாப்புலன்னு வைங்கல. சும்மா ஒரு மனச்சாந்திக்காக சொல்லியிருக்காப்புல. அப்பத்தானே எடப்பாடியார் வேலை பார்ப்பாரு, அதனால சொல்லியிருக்காங்க. ஆனா அதை கூட சும்மா சொன்னதை கூட அண்ணன் டிடிவியால ஏத்துக்க முடியல. அதுக்கும் ஒரு காரணம்லாம் உள்ளுக்குள்ள இருக்குது. ஒரு காலத்துல நம்ம வெளியில வர்றப்ப நமக்கு கதவை திறந்து விட்டவங்கெல்லாம் இன்னைக்கு வேட்பாளரா அதுவும் நான் இருக்கும் போது எனக்காக வேலை பார்த்த காலம் போய் அவங்களுக்காக நாங்க வேலை பார்க்கணுமா? எங்க இருந்தாப்புல தெரியுமா அந்த மனுஷன்? நாங்கெல்லாம் வர்றப்ப தெருவுல ஒரு ஓரமா முண்டி அடிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தார். அவருக்கெல்லாம் இன்னைக்கு முதல்வர் போஸ்டா அப்படின்னு அண்ணனுக்கு கொஞ்சம் இது. ஏன்னா எதுக்காக முதல்ல அண்ணன் வெளியில இந்த அமமுகன்னு ஒன்று ஆரம்பிச்சாரு. இந்த அதிமுகவுலேருந்து எங்களை அடிச்சு வெளியில தோர்த்திட்டாங்க. எங்களை அடிச்சு வெளியில தோற்றவனை பிடிச்சி வெளியில அனுப்பிச்சிட்டு மறுபடியும் அந்த இடத்துல போயிட்டு நான் உட்கார்றேன்னா இல்லையா? அண்ணாமலை சபதம் தான். அந்த அண்ணாமலை இல்ல, தலைவர் அண்ணாமலை அசோக் சொல்லுவாப்புல இல்ல, அதே மாதிரிதான். அப்பேற்பட்ட இடத்துல இப்ப நானும் அவரும் ஒன்னா உட்கார்ந்து அந்த இடத்துல அவர் பத்திரமா இருக்கிறதுக்காக நான் போய் தெரு தெருவா பிரச்சாரம் பண்ணணுமா? இதுதான் அண்ணனுக்கு உள்ளுக்குள்ள ஒரே ஆதங்கம். இப்ப மறுபடியும் என்ன பண்ணிருக்காப்புல, என்ன ஆச்சுன்னு தெரியல. பிரிஞ்சு போய் என்ன ஒரு 4-5 நாள் ஒரு வாரம் இருக்குமா? ஒரு வாரத்துக்குள்ள உட்கார்ந்து யோசிச்சப்ப அண்ணன் நினைச்சது எதுவும் ஒர்க் அவுட் ஆகல போல. அண்ணன் என்ன நினைச்சிருக்காப்புல, போனா பின்னாடியே எல்லாரும் வருவாங்க, ஐயையோ நீங்க இருக்கணும், உங்க எண்ணத்தை நீங்க எங்களுக்கு பழனிசாமி முக்கியம் இல்ல, நீங்க தான் முக்கியம் அப்படின்னு அவங்க பின்னாடி எதையாச்சும் தூது அனுப்புவாங்கன்னு நினைச்சாப்புல. அதுலயும் ஒரு சின்ன டவுட் ஒண்ணு இருந்தது. தனியா இந்த வேலையெல்லாம் அவர் பார்க்க மாட்டாப்புல. ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் பயங்கரமான முடிவு. எப்படி ஐயா ஓபிஎஸ் ஓடி போயிட்டு இந்த தர்ம யுத்தம் நடத்த போறேன்னு சொல்லி இந்த பீச்சோரமா போய் காத்து வாங்கிட்டு வந்தாப்புல இல்ல, அதே மாதிரியே ஒரு சம்பவம் தான். பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு விஷயம். இதை தனியா செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லையே. ஐயா ஓபிஎஸ்க்கு ஒரு ஆள் இருந்தாப்புல இந்த மாதிரி யோசனை சொல்றதுக்கு. அவர் தான் இவர் நம்ம துக்குளக்கு குருமூர்த்தி ஐயா. அந்த மூர்த்தி சொன்னதுனாலதான் இன்னைக்கு அவர் மூளையால உட்கார்ந்து இருக்காப்புல. அதே மாதிரி இதுக்கு யாராச்சும் ஒருத்தர் பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்ணியிருக்கணுமே அப்படின்னு யோசிச்சு பாக்குறப்ப ஒரே ஒரு ஆள் தான். ஏன்னா அவரையும் பாசகல இருந்து தள்ளி வச்சிருக்காங்க, இவரையும் பாசகல இருந்து தள்ளி வச்சிருக்காங்க. இந்த 2 பேரும் சேர்ந்து நாம எல்லாரும் ஒன்னா இருந்தோம் அப்படின்னா நமக்கெல்லாம் ஒரே எதிரியான அவரை நாம ஒதுக்கி வச்சிடலாம், நம்ம ஆட்டத்துக்கு அவங்கள ஆட வைக்கலாம் அப்படின்ற மாதிரி யாரு என்ன யோசனை சொன்னாங்கன்னு தெரியல. கோச்சுக்கிட்டு போயிட்டாரு. போனவர் அதுக்கப்புறம் தான் உட்கார்ந்து பொறுமையா நைட்டு பூரா தூங்காம லைட்டை போட்டு யோசிச்சு பார்த்துருப்பாரு போல. அவசரப்பட்டு வெளில வந்துட்டோமோ, அங்க இது நாள் வரைக்கும் அவங்க சொல்லல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் நம்மளாவது சொல்லிக்கிட்டு இருந்தோம், நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கோம். இப்ப எந்த கூட்டணியில இருக்கோம்னு அவங்களுக்கே தெரியல. முதல்ல நம்ம கூட்டமா இருக்கோமா? ஏன்னா அந்த ஒரு கொஸ்டின் வேற இங்க நிக்குது இல்ல. எந்த பக்கமும் போய் சேர முடியாது. திமுகவுக்கு போக முடியுமா? இல்ல வேற எங்கேயாச்சும் வேணா திரிணாமுல் காங்கிரஸ் கூட வேணா. ஆனா அங்க லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கு. ஆம் ஆத்மி கூட கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்கலாம். கூட்டணி இல்லாம தேர்தலை சந்திச்சோம்னா சந்தி சிரிச்சு போயிடும். அது அவருக்கே நல்லா தெரியும். ஏன்னா அந்த ஓட் பேங்க் என்ன ஒரு ஏரியாவை தாண்டி அண்ணனை வேற யாருக்குமே தெரியாது. எவ்வளவு செலவழிச்சாலும் ஏப்பா கட்டையா குட்டையா கனமா கண்ணாடி போட்டு ஒருத்தர் வருவாரு, அவரை நீ பார்த்துருக்கியா, நல்ல காமெடி எல்லாம் பண்ணுவாப்புல அப்படின்னு சொன்னாலுமே ஒன்றும் தெரியறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது.
ஆனா இவரு இப்ப டிடிவி அண்ணன் ஒரு இதை தூக்கி வச்சிருக்காப்புல. நான் மறுபடியும் வர்றேன். எனக்கு அதை பார்க்குறப்ப இந்த சில்லுன்னு ஒரு காதல் காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது. கவலைப்படாதீங்க, வடிவேலு அண்ணன் இவருக்கு பாம்பேக்கு வரமாட்டேன்னு சொல்லுவாப்புல. அவரை சூர்யாவை ஃப்ளைட் ஏற்றி விட. உடனே என்ன பண்ணுவாப்புல, பக்கத்துல இருந்து யாரும் கவலைப்பட வேண்டாம், அண்ணனை நான் வந்து சமாளிச்சிட்டேன், அண்ணனை கஷ்டப்பட்டு ஒத்துக்க வச்சுட்டேன்ற மாதிரி யாரோ ஒருத்தன் போய் சொல்லியிருக்கேன். அண்ணே அவசரப்பட்டுட்டீங்கன்னு, நீங்க இப்ப வெளியில வந்தீங்கன்னா உங்களை அம்மஞ்சல்லிக்கு வதிக்க மாட்டாங்க. எலெக்ஷன்ல எல்லா வேலையும் நீங்களே பார்க்குற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஊரே உங்களை உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கும்னே அப்படின்னு எவனோ சொல்லிட்டான் போல. அதனால அண்ணன் மறுபடியும் மனசு வந்து எனக்கு தெரியும், நான் வெளியில போனதுனால நீங்களாம் ரொம்ப வருத்தமா இருக்கீங்க. அந்த நீங்க வருத்தப்படுறத என்னால பார்க்க முடியல. அதனால நான் திரும்ப மனசு மாறிட்டேன். அதாவது நான் வர்றேன், பட் ஆனால் அண்டர் ஒன் கண்டிஷன். நீங்க அதை மட்டும் சரி பண்ணிட்டீங்கன்னா போதும், பழைய மேனிக்கு நாம கட்டி பிடிச்சிக்கிட்டே ஜாலியா இருக்கலாம், அதாவது கூட்டணியோட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்னன்னா, எடப்பாடியாரை மட்டும் முதல்வர் வேட்பாளரை நீங்க அறிவிச்சிடக்கூடாது. அது ஒன்னே ஒண்ணுதான். அதை தவிர நீங்க வேற என்ன வேணாலும் பண்ணுங்க, யார வேணாலும் நிப்பாட்டுங்க, எனக்கு பரம எதிரியா ஏன் அண்ணாமலையை கூட நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லல அவர். அண்ணாமலை முதல்வர் வேட்பாளரை போடுங்க, நான் நிக்கிறேன் அப்படின்னு கூட அவர் சொல்லல. யாரா அந்த எடப்பாடியை தவிர வேற எந்த பாடியையும் நான் வந்து முதல்வர் வேட்பாளராக ஏத்துக்கிறேன். பட் அந்த பாடி மட்டும் நமக்கு வேண்டாம், அந்த நம்ம ஒத்து வராது சார். அது கூட அது நிக்க வச்சீங்கன்னா ஒரே பிரச்சனை, பிரஸ்டீஜ் இஷ்யூ சார், வேற எதுவும் கிடையாது. ஏன்னா அவரு பழனிசாமி ஐயா பார்த்து சிரிப்பார்ல, என்ன சொல்லிட்டு போன இல்ல கேட்பாரு, என்னையே நீ அடிச்சு துரத்துறியா, இப்ப நான் அடிக்கிற பாக்குறியா, போயிட்டு அங்க அந்த நான் பரப்புரை பண்றதுக்கு வேலையெல்லாம் கரெக்டா நடக்குதான்னு பாரு. சொன்ன சீண்டு சும்மா அதெல்லாம் ஒரு ஆசை தான் நடக்கலாம். ஒருவேளை அந்த மாதிரி ஐயா நினைக்கலனாலும் அவர் ஒருத்த பார்வையில பாக்குறப்ப டிடிவி அண்ணனுக்கு அதெல்லாம் கூட தோணலாம், இப்படித்தான் நினைச்சிருப்பாரோ இருக்கலாம் இல்லையா. ஸோ இதையெல்லாம் வந்து அவாய்ட் பண்றதுக்காக, அதான் உனக்கும் வேண்டாம் என்னைய முதல்வர் வேட்பாளரா போடுன்னு சொன்னா தான் தப்பு. நீ யாரை வேணாலும் போடு, இவரை மட்டும் போடாதுன்னு தானே சொல்ற. ஆனா இந்த கோரிக்கையை அங்க ஏத்துக்குவாங்களா? முதல்வர் வேட்பாளரை தீர்மானிக்கிறது யாரு? அதிமுகவா பாசகவா? எனக்கு அதுவே தெரியல. ஐயா சொல்றதை பார்த்தா ஏதோ கண்ட்ரோல் எல்லாம் நம்ம எடப்பாடியார் கையில இருக்கிற மாதிரியே அவன் நினைச்சுக்கிட்டு இருக்காப்புல. நான் கூட அண்ணனுக்கு கொஞ்சம் அரசியல் தெரியும் நினைச்சேன், இல்ல. ஆனா அவருக்கு உண்மையில ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா கண்ட்ரோல் இந்த பக்கம் கிடையாது. ஏன்னா அவங்க தான் இந்த பக்கம். இப்ப அதிமுக காரங்க தான் யோசிக்கணும், இவர் என்ன அங்க போயிட்டு கோரிக்கையை வைக்கிறாப்புல. ஏன்னா ஐயாவோட பவர் என்னன்னு தெரியாம பச்சை பிள்ளையாட்டம் பேசிக்கிட்டு இருக்காப்புல. அங்க போயிட்டு முதல்வர் வேட்பாளரை மாத்த சொன்னா கையெழுத்தை போட்டு கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது எங்க ஐயா தானே அப்படின்னு இவங்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஒரிஜினலாவே ஐயா நான் ஊருக்குள்ள பில்டப் பண்ணி வச்சிருக்கேன், நான் தான் முதல்வர் வேட்பாளர்னு, அதுல குண்டை தூக்கி போட்டுறாதீங்கோ அப்படின்னு சொல்லி ஐயா அங்க ஒரு மாதிரியா முடிச்சுதான் வச்சிருப்பாப்புல. ஆனா அங்க போய் கேட்கிறாங்க, அவங்க இதுக்கு ஒத்துக்குவாங்களா? அதாவது மேலிடம் என்ன டிடிவி தினகரன் சொல்றதுக்கு அட்லீஸ்ட் காதலையாவது வாங்கிக்குமா, சொன்னது கேட்க வேண்டாம், ஆலோசனை பண்ண வேண்டாம், அதை காதலையாவது வாங்கிக்குமான்னா அது பெரிய ஒரு கேள்விக்குறி. நல்லா வந்து என்ன பண்ணிப்பாங்க, அவர் பேசுற வார்த்தைகளை மட்டும் என் காதுல விழுகாத அளவுக்கு என்னென்ன செக்யூரிட்டிகள் ஏற்பாடு பண்ண முடியுமோ அத்தனை ஏற்பாடுகளையும் பண்ணிருன்றுவாங்க. உண்மை அதுதான். அண்ணன் பேச்சு அங்க எடுபடவே படாது. அண்ணனுக்காக பழனிசாமி ஐயாவை நாங்க வந்து வெளியில அடிச்சு தோற்றுறோம், அவர் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லைன்னா வேற என்ன பாஜக மாநில தலைவர் ஆயிடுவாரா? நான் தெரியாம தான் கேட்கிறேன். அவர் அதுக்கு ஒத்துக்கார முதல்ல பாஜக கூட்டணியே வேண்டாம், நீ இவர் டிடிவியை வச்சு முதலமைச்சர் வேட்பாளராக கூட்டணியை போட்டு அமமுகவோட ஒரு போட்டியை போட்டுக்க, 5வது அணியா வாய யாரு வேணாம்னா அப்படின்னு சொல்லிட்டு அவரு பேசாம கிளம்பி போயிடுவார். இப்ப இவர் பேச்சுக்கு அந்த அளவுக்கு முதல்ல இந்த பேச்சு பேசுறதுக்கு நம்ம சைட்ல வந்து என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு, யாருக்கிட்ட இப்ப வந்து எம்எல்ஏ இருக்காங்க, யாருக்கிட்ட வந்து இப்ப கட்சி கிடக்கு, யாரு கையில வந்து இப்ப அதிகாரம் கிடக்கு, யாருக்கிட்ட சின்னம் கிடக்கு. பாஜகவே என்ன சொல்லுது, நீங்க தான். ஏன்னா அடிக்கடி இவர் வந்து சொல்லிடுறாப்புல, அவங்க அமித்ஷா ஐயா சொல்லிட்டு போனாலும்
அவங்க சொன்னது எல்லாம் அதெல்லாம் நடக்குது நாடாளுமன்ற தேர்தலா, சட்டசபை தேர்தல். இங்க வந்த எல்லாமே நான் சொல்றது தான். நானே அடிச்சு சொல்றேன். கடைசி நேரத்தில் ஆட்டையை களைச்சு விட்டு போனாலும் போயிடுவாப்புல சார். பழனிசாமி ஐயா அப்பேற்பட்டாரு. இல்லாட்டி இத்தனை நீங்க தாக்கு பிடிக்க முடியுமா? அதனால எந்த தைரியத்துல முதல்ல இவர் பேச அவங்களே அடங்கி போய் தானே உட்கார்ந்துருக்காங்க. ஆனா அவங்களும் யோசிப்பாங்க. நம்மகிட்டயே இவ்வளவு சவால் விடுறாங்களே, ஒரு வேலை கொஞ்சம் பெரிய ஆளாத்தான் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசனை எல்லாம் இங்க இருக்கலாம் இல்லையா? பட் ஆனா என்ன நடந்தாலும் பழனிசாமி ஐயாவை தூக்குறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவர் இந்த பக்கம் போடுறதை விட அந்த பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காவே போட்டு வச்சிருக்காரு. 10ம் 10வதுக்கு இந்த மாதிரி எல்லாம் எதையாச்சும் கலப்புவாங்க அப்படின்றதுனால தான் முன்னாடியே போயிட்டு முன்பதிவு பண்ணி வச்சுட்டு வந்திருக்காரு ஊரா. அவர் போனது ஓட்டு சேகரிக்க நினைச்சியா? நான் தான் முதல்வர் வேட்பாளர். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு எல்லாமே நான் தான் அப்படின்னு மக்கள் மனசுல பதிய வைக்கிறதுக்காகத்தான் அந்த ஓட்டமே நடந்திருக்கு. இப்ப டிடிவி அண்ணனோட இந்த ஒரு கோரிக்கையை ஏத்துப்பாங்களா மாட்டாங்களா? இந்த டிடிவி அண்ணன் இந்த கோரிக்கை வைக்கிற அளவுக்கு அண்ணன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காப்லையா? சபையில அண்ணன் பேச்சு எடுபடுமா படாதான்றது போக போக தான் தெரியும். பார்ப்போம். நன்றி.